வேலூரில் ஆவின் பால் விநியோகம் தாமதமாவதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்துள்ள ஆவின் நிர்வாகம், முகவர்கள் பால் ட்ரேக்களை திருப்பிக் கொடுக்க தாமதிப்பதே இதற்கு காரணம் என விளக்கம் அளித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. அவரிடம் பேசலாம். வணக்கம் முரளி, இது தொடர்பாக ஆவின் நிர்வாகத்திடமிருந்து அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கம் என்னவாக இருக்கிறது? சரிதா, அந்த வேலூர் சத்துவாச்சாரியில் இயங்கி வரும் ஆவின் பால் பண்ணையில் இருந்து வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை என 3 மாவட்டங்களுக்கு நாள் ஒன்றுக்கு சுமார் 1 லட்சம் லிட்டர் பால் விநியோகிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பால் தாமதமாக விநியோகிக்கப்படுவதாக முகவர்கள் ஆவின் நிர்வாகத்தின் மீது குற்றம் சாட்டினார்கள். அதற்கு ஏற்பார் போல இன்று அதிகாலை 4 மணிக்கு விநியோகிக்கப்பட வேண்டிய அந்த பால் ஆனது அந்த பல பகுதிகளுக்கு சுமார் 3 முதல் 4 மணி நேரம் தாமதமாக சென்றதாகவும், ஆகையால் பால் தேவைப்படும் இடங்களுக்கு கூட பால் தாமதமாக வந்ததாகவும் முகவர்கள் கூறுகிறார்கள். இதனால் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக அந்த அடுக்கம்பாறையில் உள்ள வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அந்த பால் 4 மணிக்கு செல்ல வேண்டும். ஆனால் அங்கு தாமதமாக சென்றதால் நோயாளிகளுக்கு 8 முதல் 9 மணிக்குள்ளாக வழங்கப்பட வேண்டிய பால் தாமதமாக வழங்கப்பட்டது. இதனால் அங்கு ஒரு நோயாளிகளுக்கு அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். இது குறித்து இந்த ஆவி நிர்வாகம் ஒரு விளக்கம் அளித்திருக்கிறது. சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா, பால் பாக்கெட்டுகளை எடுத்து செல்வதற்கு பயன்படுத்தப்படும் ட்ரேக்களை, அதாவது பால் அடுக்கி எடுத்து செல்லும் டப்பாக்களை முகவர்கள் முறையாக திருப்பி ஆவி நிர்வாகத்திடம் ஒப்படைப்பது இல்லை என்றும் அதனால் தான் இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்று சொல்லியிருக்கிறார்கள். உள்ளூரில் 2 வழித்தடங்கள்ல மட்டும்தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாகவும் ஆவி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இனி வரும் நாட்களில் இது போன்ற நிலை ஏற்படாமல் தடுப்பதற்கு முகவர்கள், அதாவது தேங்கி நிற்கும் டப்பாக்களை பறிமுதல் செய்ய அந்த ஒரு குழு அமைத்து அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆவி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி.